வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டி தேவதைகள் ஓடி வந்திருக்கணும். எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால் மட்டுவில்ல இருந்து 3 குட்டி தேவதைகள் தான் இன்றைக்கு மழலைகள் நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக யார் கதைக்க போகிறா அப்படின்னு சொன்னால் என்ன பேர் பிள்ளைக்கு? சமீரா. சமீரா. சமீரா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. எந்த ஸ்கூல்? மட்டுவில் சந்திரமௌலி வித்யாலயம். ஓகே. டீச்சரோ சாரோ படிப்பிக்கிறது? டீச்சர். டீச்சருக்கு என்ன பேர்? சந்திரிகா டீச்சர். சந்திரிகா டீச்சர். சரி, ஓகே. எங்களுடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிக்கு என்ன பேர்? சந்திரிகா பண்டாரநாயக். என்ன தெரியுமே, பார்த்துருக்குறீங்களா அந்த ஜனாதிபதியை? ஃபோட்டோவில் பார்த்துருக்குறீங்களோ? சரி, அவ மாதிரி இருப்பா உங்களோட டீச்சர்? அல்லது சாஃப்டா எப்படி இருப்பா? சாஃப்டா இருப்பா. சரி, பிள்ளைக்கு டான்ஸ் நிறைய பிடிக்குமோ? போகிறீங்களோ டான்ஸ் கிளாஸுக்கு? கொஞ்ச நாளாக ரஜிதா மிஸ் கிட்ட போனாங்க. ஓகே. பேந்தாவாக்கு அவகிட்ட போறையில். அப்போ சரி, உங்களுக்கு டான்ஸில் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரியும்? நீ மெஞ்சே பலூனி. என்னம்மா? நீ மெஞ்சே பலூனி. சரி, ஓகே. அப்போ பிள்ளைக்கு டான்ஸுக்கு போகணுமெண்டு ஆசை இல்லையோ? இனி நாங்கள் அம்மா சொன்னவா இனி போக விடுறேன். இனி போக விடுறேன். சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் படிக்க பிடிக்கும்? நிறைய தேவாரங்கள். அப்போ சங்கீதம் பிடிக்கும் டான்ஸை விட, அப்படியோ? சரி, தேவாரங்கள். வேற பாடல். சரி, அப்போ நாங்கள் மழலைகள் நேரத்தில் முதல்ல தேவாரத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பிள்ளைக்கு பிடிக்குமென்றதால. சரி, பாடுங்க பாப்போம். திருச்சிற்றம்பலம் இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பெல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே வேத நடிதலை தோன்க மிது சைவ துறை விளங்க பூதவரம் தலை பொழிய புனிதவான் மரம் தழுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்த பாத நடிதலை தோன்க மிது சைவ தருவாய் ஆனை முகன் ஒரு முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு பாதிபதம் நாடு ஓம் நம பார்வதீர்பதையே ஓம் நம பார்வதீர்பதையே ஓம் நம பார்வதீர்பதையே. திருச்சிற்றம்பலம். சரி, எந்த கோயிலுக்கு போய் பாடுவீங்க? பிள்ளையார் கோயில். ஓகே. வேற? அம்மன் கோயில். என்ன பேர் உங்களோட அம்மன் கோயிலுக்கு? பண்டித்தலட்சி அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிட்டு தேவாரம் எல்லாம் பாடிட்டு வருவீங்க. வேத நிறைய இருக்கா, திருப்பி பாருங்க. சரியா? சமய புத்தகத்துல இருக்குதா? உங்களோட சமய புத்தகத்துல இருக்குதே? இல்லை, கட்டாயம். நான் இப்போ 4ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸாமுக்கு எழுத வேறும் திருப்பி ஒருக்கா பாருங்க. இடையில 2-3 வரை அப்படியே விட்டாச்சு. ஆனால் அழகா பாடினீங்க. யார் சொல்லித்தரது பிள்ளைக்கு சங்கீதம்? சங்கீத டீச்சர் பள்ளிக்கூடத்திலே இருக்கிறா. என் அம்மா சொல்லித்தர. ஓகே. உங்களோட அம்மாவுக்கு என்ன பேர்? மயூரி. அப்பாவுக்கு? வினோதன். சரி, 2 பேரும் என்ன செய்யணும்? அப்பா ஆசிரியர், அம்மா வீட்டு பணி. ஓகே. என்ன பாடம் படிப்பிக்கிறவர் உங்களுடைய அப்பா? சுகாதாரம். எந்த ஸ்கூல்? 3 தண்டுவாள் மகா வித்தியாலயம். ஓகே. எங்க இருக்குது? முல்லைத்தீவில் இருக்கு. போயிருக்கிறீங்களா அப்பா அந்த ஸ்கூலுக்கு? ஏன்? அங்க அப்பா கூட்டி கொண்டு போனார். சரியா? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? நீங்களும்? அண்ணா, தங்கச்சி. அண்ணாக்கு என்ன பேர்? விசான். தங்கச்சிக்கு? அகஸ்தியா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா தங்கச்சி? குழந்தை. அண்ணா? 7ஆம் ஆண்டு குழந்தை. தாருங்களே எனக்கு தங்கச்சி உங்களோட குழந்தைய. ஏன்? எனக்கு தங்கச்சி
தங்கச்சி விருப்பமோ தம்பி விருப்பமோ உங்களுக்கு? தம்பியும் விருப்பம் தங்கச்சியும் தம்பியும் விருப்பம் தங்கச்சியும் விருப்பம், அதால ஒருத்தரையும் தாரையில எனக்கு, அப்படித்தானே? சரி, ஓகே. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டர். டாக்டர் அம்மா. அப்போ எங்களுக்கு மட்டுவில்ல ஒரு டாக்டர் அம்மா வந்துடுவா என்ன? இப்போ நாங்கள் அதில் உங்கள்கிட்ட வரலாம் மருந்துக்கு தெரியுங்களோ? சரி, டாக்டர்கிட்ட நீங்கள் போயிருக்கிறீங்களோ? என்ன வருத்தத்துக்கு போயிருக்கிறீங்க? நெஞ்சு குத்துண்டு. ஏன் நெஞ்சுக்கு குத்துது? இப்போவே மூன்றாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அடிக்கடியே நான் வரேன். அடிக்கடியே இல்லாமல் வர்றதோ? நல்ல நிறைய சத்து சாப்பாடு சாப்பிட்றீல போல, அப்படியோ? சமீர்தா, என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? கீரை. ஓகே, வேறு? மீன், முட்டை. ஆனால் அப்பப்போ எங்களுக்கு நெஞ்சு குத்து வருது என்ன? கொஞ்சம் சாப்பிடுவீங்களோ நிறைய சாப்பிடுவீங்களோ? நிறைய சாப்பிடுவேன். சரி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோறு. சோறு, கறி. என்ன கறி விரும்பி சாப்பிடுவீங்க? மீன் கறி. மீன் கறி நிறைய பிடிக்கும். குழம்போட சாப்பிடுவீங்களா மீனோட சாப்பிடுவீங்களா? குழம்பு மீன். சின்ன மீன் பிடிக்குமோ பெரிய மீன் பிடிக்குமோ? பெரிய மீன். அதுதான், நாங்கள் சின்ன மீன்லாம் சத்து கூடவாம் என்ன? நிறைய சின்ன மீன் நெத்தலி எல்லாம் வாங்கி நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். அப்படின்னு சொன்னால் அடிக்கடி டாக்டர்கிட்ட போக தேவையில்லை சமீர்தா. சரி, அப்போ நிறைய சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றீங்க போல, அதுதான். சரி, ஓகே. நாங்கள் டாக்டரை அழகா எல்லாருக்குமே இலவசமாக மருந்து செய்வீங்களோ காசு கொடுத்து வாங்க வரணும் உங்கள்கிட்ட? இலவசமா. சரி, ஓகே. எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க சமீர்தா? நாட்டார் பாடி காட்டுங்க பாப்பா. அனைவருக்கும் வணக்கம். அருவி விட்டு பாட தானே தன்னானே தன தன்னானே தன்னானே தானே தன்னானே தன தன்னானே தன்னானே பச்சை வளையல் தொட்டு ஏலேலோ மயிலேலேலோ பச்சை வளையல் தொட்டு ஏலேலோ மயிலேலேலோ பைரருக்க போறவனே ஏலேலோ ஐலேலேலோ பைரருக்க போறவனே
தென்னனானே தென்னானே. நன்றி. ஓகே. சமிர்தா குட்டி நல்ல அழகா பாடி இருக்கிறீங்க. சரி, ஏன் பாடமாக்குறீங்க இந்த பாட்டு? நேற்று நான் போட்டிக்கு போனேன், அதுக்காக பாட மாட்டேன். ஓகே, போட்டிக்கு போய் அதுக்காக பாடம். சரி, எத்தனை பேர் போட்டியில பங்கு பெற்றினவிய? 70 பேர். ஆ நான் ஆ நான் திருப்பி எங்களை பாட விட்டேன், அதில் எனக்கு கிடைக்கல. ஓகே, நாங்கள் அடுத்த முறை கட்டாயம் கிடைக்கும். பிள்ளைக்கு என்ன பிள்ளை வந்து நிறைய முயற்சி எடுக்கிறீங்க, கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கலன்ட்டு நாங்கள் சோர்ந்து போகலாமோ? இல்லை. இல்லை, என்ன ஒரு தோல்வியும் தான் எங்களுக்கு வெற்றிக்கான படி. அப்போ நாங்கள் அடுத்த முறை இதில் என்ன பிள்ளை விட்டு நாங்கள் யோசிச்சு அழகா அடுத்த முறை பாடணும். சரிங்க. இந்த 70 பேர்லும் 2வது தரம் உங்களை கூப்பிட்டுருக்கணும் தானே? அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க தானே? சரி, யாரோட போனீங்க போட்டிக்கு? யார் கூட்டிட்டு போன? அம்மா கூட்டிட்டு போனா, அப்பா கூட்டிட்டு போனா, இல்லை ஸ்கூலால் கூட்டிட்டு போனவையா? எனக்கு ஒரு அக்காண்ட அம்மா கூட்டிக்கொண்டு போனவா. ஒரு அக்காண்ட அம்மாவோட சேர்ந்து நீங்கள் போயிருக்கிறீங்க. போய் அழகா எல்லாம் பாடிட்டு வந்தாச்சு. அடுத்த முறை வந்து நீங்கள் அதில் என்ன பிள்ளை விட்டான்னு யோசிச்சு பார்த்துட்டு என்ன நல்ல ஒரு சங்கீத டீச்சர்கிட்ட போய் கேட்போம், இதில் என்ன பிள்ளை விட்டாண்டு. சரி சமிர்தா, சரி அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? அம்மாவுக்கு என்னாச்சும் கேட்ட எடுத்து கொடுப்பேன். ஓகே. அப்பாவுக்கு? அப்பாவுக்கு என்னாச்சும் கேட்டாலும். சரி, டீ போட தெரியுமோ? என்ன செய்வீங்க? சமைக்கிறதுல என்ன தெரியும் பிள்ளைக்கு? தெரியாது. இன்னும் நாங்கள் கிச்சன் பக்கமே போனதில்லை, அப்படித்தானே? சமைக்க தெரிய ராட்சமாக பிள்ளைக்கு வயசு இருக்குது, இப்போ போகக்கூடாது. என்ன சுடுதண்ணியெல்லாம் காலில் ஊற்றுப்பட்டுடும், கவனமாக இருக்கணும் தானே? கொஞ்சம் வளர்ந்து முடிய இப்போ எல்லா வேலையும் எல்லாமே நாங்கள் பழகி இருக்கணும். எங்களுக்கு இது தெரியாதன்னு இருக்கக்கூடாது. என்ன ஏன் அப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே எங்களை ஏமாத்திடணும் தெரியான்னு சொன்னா. எல்லா வேலையுமே நாங்கள் பழகி இருக்கிறது எங்களுக்கு தான் நல்லா. சரி, அப்போ அதை இப்போ சமைக்க தெரியாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்ய தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே நாங்கள் பழகி இருக்கோம். சரியா சமிர்தா குட்டி? சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் பிடிக்கும். யாரோட கிரிக்கெட் விளையாடுவீங்க? உங்களோட அண்ணாவோட. சரி, யார் கிரிக்கெட் விளையாடினா நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க? யார் விளையாடினாலும் பார்க்கலாம், நாங்கள் கிரிக்கெட் தானே. என்ன அழகா அப்படியே இருந்தாஹா கிரிக்கெட் விளையாடினுமே அப்படின்னு சொல்லி ரசித்து பார்ப்பீங்க. ஓ சரி, ஓகே. அழகா அண்ணாவோட வடிவா விளையாடுங்க. சண்டை பிடிப்பீங்களா அண்ணாவோட? இல்லை. பிடிச்சது இல்லை. சரி, அண்ணாவோட சண்டை பிடிக்கக்கூடாது. என்ன ஏன் உங்களுக்கு கொண்டு ரோடி வருவின முடனம்? அண்ணா தான் வர போகிறான், இந்த தங்கச்சிக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் அண்ணாக்கு உதவியாக இருக்கணும். சரியா சமிர்தா? நாங்கள் அண்ணாக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக், சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலை கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து என்னோட யார் கதைக்க போகிறா அப்படின்னு சொன்னால் சமிர்தா குட்டி. சரி, ஓகே. அண்ணாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்களா? அப்போ கேட்குறீங்களா? உண்டு அண்ணா ஸ்கூலுக்கு யாரோட போவீங்க? அண்ணாவோட போவீங்களா அல்லது அப்பாவா அம்மாவை கொண்டு விடுவீனமோ? அப்பா விடுவேர், இல்லை அம்மா. அம்மா விடுவேன். சரி, அப்போ அண்ணா என்ன செய்வார் பிள்ளைக்கு? என்ன உதவி செய்து தருவார்? பாடம் சொல்லி தரது இல்லாம படிப்பிக்கிறதா பிள்ளைக்கு வீட்டு? அம்மாவோ அண்ணாவோ? அண்ணாவும் அம்மாவும் அப்பாவும். ஓ, எல்லாருமே சமிர்தாக்கு படிப்பிக்கணும். சரி, யார் பாட்டு பாடிக்கணும் வீட்டை? அம்மா. 2 பேருமே பாட்டு பாடுவீங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு பேச்சு பேசி காட்டுறீங்களோ? என்ன பேச போறீங்க? கிளியை பற்றி. கிளியை பற்றி. சரி, பேசுங்க பாபா. கிளி கிளி அழகான பறவை. கிளி மரப்பொந்திலே வசிக்கிறது. கிளி பழங்கள், விதைகள், பூக்கள், முற்றுக்கள் போன்றவற்றை உண்ணுகின்றன. கிளியின் அழகு பலம் வாய்ந்தது. பறவையிலே கிளி பேசும் தன்மை வாய்ந்தது. நன்றி. நன்றி. சரி, கிளி மட்டும்தான் பேசுமா? மைனாவும் பேசுமா? என்ன மைனாக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தா அதுக்கும் பேசுமா? சரி, கிளி பேசின கண்டிருக்கிறீங்களா நீங்க? எங்க கண்ட நீங்க? சிலது வேறையாக்கள் வீட்ட பேசினது கண்டிருக்கிறேன். ஓகே. உங்களுக்கு கிளி வளர்க்கணும்னு ஆசை? ஆசை ஆசை. ஆசை எப்படி அந்த ஆசை பிள்ளைக்கு வந்தது? அது பேசக்கூடிய பறவை என்றதா? பாவம் தானே, அதை கூட்டு கடைச்சி வச்சிருக்கலாமா நாங்கள்? அது இந்த போக்கில் நாங்கள் என்ன செய்யணும்? விட்டுடணும். என்ன அது பாவம், அதை நாங்கள் கூட்டு கடைச்சி வச்சிருந்தா
அதை அனுபவிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் காட்டுவீங்களோ உங்களோட கூட்டுக்குள்ள இல்லை அது தனக்கு விரும்பின பழத்தை தானே தேடி போய் சாப்பிடும், விரும்பின இடத்துல போய் இருக்கும். இது நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை தான் அதை சாப்பிடும். சமிதாவை கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்க விருப்பமோ சமிதாக்கு? இல்லை. அப்போ நாங்கள் சிலது எங்க வீட்டை வந்து போகும். ஓ அதுவும் கூட வீட்டை வந்து போகும், எல்லார் வீட்டையும் போகும். மற்ற எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய் வரும். அதே கிளியை நாங்கள் கூட்டு கடைச்சி வச்சுருந்தா போகுமோ? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? பறவைகளை கூட்டில் அடைக்க கூடாது. சரி, சமிதாக்கு என்ன விலங்கு வளர்க்க பிடிக்கும்? நாய். நாய். எத்தனை நாய் இருக்கு வீட்டை? நிக்குதா நாய் வீட்டை? 4 நாயோ? சரி, 4 நாய்க்கு என்ன பேர்? ஒன்றுக்கு ஜாக்கி, ஓகே, ஒன்றுக்கு லோசி, மிச்சம் ஒன்றுக்கு வைக்கல. சரி, ஓகே. 4 நாய் வளர்க்குறீங்க. நாய் நன்றி உள்ள நாய். அதுக்காக 4 நிறைய நன்றி வருமனை கண்டுட்டு 4. சரி, நாய் அது வயிற வேற்ற வாகனம். ஓகே. அப்போ அதுக்காக நாங்கள் நாய்க்கு ஒன்றுமே செய்யாமல் வீட்டை வளர்க்குறோம். வேண்டி வளர்க்குறீங்களா? அல்லது அது குட்டி போடும். குட்டி போட்டு சின்ன வயசுலயே அம்மா எனக்காண்டி வாங்கி தந்தவா. உங்களுக்காண்டி வாங்கி தந்தவா? சரி, யார் குளிக்க பார்த்தா சாப்பாடெல்லாம் வைக்கிறது நாய்க்கு? நாய்க்கு இரவுல நான் வைப்பேன், இல்லாடி அம்மா வைப்பேன், அண்ணன் வைப்பேன், அப்பா வைப்பேன். குளிக்க பார்க்கறது? குளிக்க பார்க்குறேன் நான் அது எனக்கு கடிச்சு போடணும், நான் வாக்குறேன். அண்ணா வாப்பேன், அப்பா அம்மா வளர்ந்தாக்கள் மட்டும் அதை வாப்பினோம். என்ன தச்சு மருந்து மிகத்தாலையில் அங்கீறிடும். நாங்கள் ஊசி போட்டு நாயை அழகாக வளர்க்கலாம். என்ன ஊசி போடணும் நாய்க்கு? போகிற நீங்களும்? நாங்கள் போட்டுனாங்க. ஓகே, ஊசி போட்டு நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி நன்றி உள்ள நாய், வைரவற்ற வாகனம், மோப்பம். என்ன மோப்பம் பிடிக்கும். சமிதான்னு தேடி பிடிக்கும் எங்கனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய். சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களோட நாய்க்கு? நாய்க்கு சோறு பிடிக்குமோ? சமிதா மாதிரியே இருக்குது நாயமா. மீன் கறி. ஓகே, அதுக்கு வந்து மாமிசமெண்டா நிறைய பிடிக்கும். என்ன சரி, இப்போ எனக்கு சிங்கள பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. ஒயத வயசகேத கென்னகோ கென்னகோ மகே வயசாட்ட பலனகோ 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 பலனகோ. சரி, உங்களோட வயசு எத்தனைன்னா அழகா சிங்களம். யார் சிங்களம் சொல்லித்தரது? சந்திரிகா டீச்சர். சந்திரிகா டீச்சர் தான் சிங்களமும் சொல்லித்தரவா? சரி, உங்களோட விட யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சிங்களம்? அப்பாக்கும் அம்மாக்கும் அண்ணாக்கும். ஓ, 3 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதால உங்களுக்கு சிங்களம் படிக்கிறது ஈஸி சமிதாக்கு. என்ன சரி, ஓகே. தங்கச்சியோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தங்கச்சியோட வகை எலும்பி நடப்பாவா உங்களோட தங்கச்சி? இப்பதான் பிறந்திருக்கிறா உங்களோட தங்கச்சி. எத்தனை மாசம்? இப்பதான் 1 மாசம். அட்டடா, இப்பதான் 1 மாசமோ? நான் நினைச்சேன்னு 1 வயசு அப்படி வரும் அப்படின்னு சொல்லி. சரி, தங்கச்சிக்கு தாலாட்டு பாடுறது விட்ட நீங்களும் அம்மாவும். சரி, அப்ப நாங்க தாலாட்டு கேட்கலாமா? இப்ப எப்படி பாடுவீங்க? சரி, 2 பாடி காட்டுங்க. தெரிஞ்சாலாம் பாடி காட்டுங்க. சரி, அப்படியே தங்கச்சி நித்திரையா போயிடுவா. அக்காண்ட ஆறாரிராவோ போயிட்டேன்னா நித்திரையாயிடுவாவோ இல்லை எழும்பி இருந்து சிரிப்பாவோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சமீரா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு இருக்கிற. சமீரா, உங்களோட பேர் சரியோ நான் சொல்றது? ஓம். சரி, வீட்டு யார் பிள்ளைய எப்படி கூப்பிடுவீங்க சமீராவை? தங்காண்டு கூப்பிடணும், சமீண்டு கூப்பிடணும். சமி தங்கா. யார் கூட தங்காண்டு கூப்பிடுறது? அப்பா அண்ணா. அப்பா அண்ணாவும். அண்ணாண்ட செல்லம் போலாம் கிடக்குங்கிட்டு சமி. அப்படியே சமி? அம்மாவும் கூப்பிடுவா. அம்மாவும் கூப்பிடு. சரி, 3 பேரும் பிள்ளைக்கு யாரை நிறைய பிடிக்கும்?
எனக்கு அப்பா அம்மா அண்ணா அம்மா 3 பேரையுமே பிடிக்கும் நிறைய. ஒரு ஆளை சொன்னா அப்புறம் சண்டைக்கு வருவேணும், அப்படித்தானே சாமி? தங்கச்சியும் பிடிக்கும். ஓ, தங்கச்சி கட்டாயம் பிடிக்கும். குட்டி தங்கச்சி தானே? அதான் நான் தங்கச்சியை விட்டுட்டு கேட்டேன். நான் தங்கச்சி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, குட்டி தங்கச்சி தானே. அப்போ அதால் தங்கச்சியை விட்டுட்டு அதான் நான் 3 பேரையும் கேட்டேன் நான். சரி சமி சமி சார், இப்போ சமின்னு கூப்பிடுறது. அப்பா அம்மா. சரி, நீங்கள் டாக்டராக வந்த பிறகு 4 பேருக்கும் என்னென்ன வேண்டி கொடுப்பீங்க? தங்கச்சி வளர்ந்துருவா, அப்போ நீங்கள் டாக்டராக வர தங்கச்சி, அண்ணா, அப்பா, அம்மா என்ன வாங்கி கொடுப்பீங்க 4 பேருக்கும்? அப்பாவுக்கு 7 ஆண்டு மருந்து. எனக்கு மேலாட்டி மருந்து தருவீங்க தானே? நானும் அப்பாவும் உண்டோ? உங்களுக்கு அப்பா ஸ்பெஷல் தானே எப்பயுமே. ஓ, இப்போ நான் வந்தாலும் மருந்து தர போகிறீங்க, வேறு யாரும் வந்தாலும் மருந்து தர போகிறீங்க. அப்பாவே எல்லாருக்கும் கொடுக்குறத நாங்கள் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டோம் தானே? என்ன என்ன ஸ்பெஷலாக வாங்கி கொடுப்பீங்க அப்பாவுக்கு? கேட்டா வேண்டி கொடுப்பேன். அப்போ இன்னும் கேட்கல அப்பாவை, நான் டாக்டராக வந்தால் உங்களுக்கு என்ன வேண்டி தரேன்ட்டு? அப்பாவுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பேன். கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பீங்க. சரி, அம்மாவுக்கு? அம்மாவுக்கு போன் வாங்கி கொடுப்பேன். ஃபோன் வாங்கி கொடுப்பீங்களா? அண்ணாக்கு? அண்ணாக்கு போன். சரி, குட்டிமா உங்களோட குட்டி தங்கச்சிக்கு? அவளுக்கு இன்னும் விளையாட்டி அவ வளர்ந்துடுவா. நீங்க டாக்டர் வரைக்கும் அவ பெரிய மனுஷி ஆயிடுவா. அப்ப அவாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஓகே, அப்பா மட்டும் கிரிக்கெட் பேட்டும் போலும் அப்பாவுக்கு. மற்ற 3 பேருக்குமே நாங்கள் போன் வேண்டி கொடுக்க போறோம். சமிதான முதல் சம்பளத்துல வந்து இவ்வளவும் செய்ய போறாவும் எல்லாரும் வடிவா குறிச்சு வச்சு கொண்டுருங்கோ. சரியோ சமிதா? டாக்டரா வந்த அப்புறம் நாங்கள் இதை எடுத்து காட்டுவோம். என்ன சமிதா? ஓ சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். சமீரா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. அடுத்ததா வந்து எங்களுடைய ஜமிஸ்காவும் சமீராவும் வந்து பொயமும் இங்கிலீஷ் பாட்டும் வந்து எங்களுக்கு அழகா பாடி காட்ட போய். Good morning all of you. Lavender's blue, dilly dilly, lavender's green. When I am king, dilly dilly, you shall be queen. Who told you so, dilly dilly, who told you so? 'Twas my own heart, dilly dilly, that told me so. Call up you men, dilly dilly, set them to work. Some do the plow, dilly dilly, some do the work. Some do make a dilly dilly, some do cut corn. While you and I, dilly dilly, keep ourselves warm. Lavender's green, dilly dilly, lavender's blue. If you love me, dilly dilly, I will love you. I love to dance, dilly dilly, I love to sing. When I am queen, dilly dilly, you shall be king. Who told you so, dilly dilly, who told you so? I told myself, dilly dilly, I told me so. Lavender's blue, dilly dilly, lavender's green. When I am king, dilly dilly, you shall be queen. Thank you. அழகா நாங்கள் இங்கிலீஷ் பாட்டும் பொயமும் கேட்டாச்சுது. இன்றைக்கு வந்து சமீராவோட மட்டும்தான் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து மற்ற 2 குட்டீஸோடையுமே தொடர்ந்து கதைக்க போகிறோம். தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்க. வணக்கம். Thank you.